நேத்து நம்ம தமிழ் பசங்க எல்லாருக்குமே தரமான நாள் அப்படின்னே சொல்லலாம். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நாள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 15th ஜூனியர் நேஷனல் கேம்ஸ்ல போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டீம் வந்து குவார்டர் ஃபைனல்ஸ்ல வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ என்ன ஏதுங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லாம ஜெய்ப்பூர் டீம் அவங்களோட ஹெட் கோச் வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் என்னங்கிறத வந்து பார்க்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லாம ஏசியன் கேம்ஸ் உமன்ஸ்க்கானது வந்து நடக்க போகுது. ஸோ என்ன ஏதுங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைல்டா பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் 15th ஜூனியர் நேஷனல் கேம்ஸ்ல இருந்தே அப்டேட்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல்ஸ் வந்து நடந்துச்சு. ஸோ இதுல பாய்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா சாய் டீமுக்கு அகேன்ஸ்டா குவார்டர் ஃபைனல்ஸ் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச் வந்து ரொம்ப அழகா பிளே பண்ணாங்க. மேட்ச் வந்து டை ஆச்சு, 5-5 ரைடு வந்து போச்சு. ஆனா அதுல சாய் டீம் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 40-38 2 பாயிண்ட் வித்தியாசத்துல இந்த மேட்சை நம்ம தமிழ்நாடு பசங்க வந்து தோத்துருக்காங்க. அண்ட் கேர்ள்ஸ் சைடு போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குவார்டர் ஃபைனல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹரியானா டீமுக்கு அகேன்ஸ்டா பிளே பண்ணிருக்காங்க. இந்த மேட்சை வந்து லிட்டரலா கொஞ்சம் டாமினேட் பண்ணி ஹரியானா டீம் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ 34-42 அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் ஒரு பெரிய வெற்றியை வந்து ஹரியானா டீம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ லாஸ்டா நடந்த டோர்னமெண்ட்லயும் நம்ம கேர்ள்ஸ் டீமை ஃபைனல்ல தோக்கடிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஹரியானா டீம். அண்ட் இந்த மேட்சும் ஹரியானா டீம் தான் நம்மளை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு மெடலாவது போட்டலாம். ஏன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. இந்த வாட்டி நல்ல ஸ்ட்ராங்கான டீம் போது, பாய்ஸ் டீம் நல்லா பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பட் எதுவுமே ஒர்க் ஆகல. இன்னைக்கான நாள் நமக்கான நாள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பெட்டர் லக். அடுத்த டோர்னமெண்ட்ல பார்த்துடலாம். அடுத்த டோர்னமெண்ட்ல இந்த எல்லா டீம்ஸ்க்கும் நம்ம தரமான ரிவெஞ்ச் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட ஆசையா இருக்கு. எல்லாரோட ஆசையாவும் அது மட்டும் தான் இருக்கும். அண்ட் அடுத்த அப்டேட் முக்கியமான அப்டேட். ஸோ சீனியர் ஏஷியன் கபடி சாம்பியன்ஷிப் உமன்ஸுக்கானது வந்து நடக்க போகுது. ஸோ பிப்ரவரி மாசம் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல தான் நடக்குது. ஸோ இந்த டோர்னமெண்ட் 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி பிப்ரவரி வரைக்கும் நடக்க போகுது. ஸோ எல்லா சீசனும் எல்லா டோர்னமெண்ட்ஸும் நம்ம இந்தியன் டீம் டாமினேட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டையும் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமான நம்பிக்கைகள் இருக்கு. கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஜெயிப்பாங்க. அண்ட் கடைசி அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெய்ப்பூர் டீம் அவங்களோட புதிய ஹெட் கோச்சை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேத்துக்கான வீடியோல அவங்க வந்து சின்ன சின்ன கிளிம்ஸ் வந்து அவங்களோட சோஷியல் மீடியாஸ்ல கொடுத்திருந்தாங்க. ஆனா அதுல இருந்தே ஆல்மோஸ்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நரேந்தர் ரேடு தான் ஜெய்ப்பூர் டீமோட புதிய ஹெட் கோச் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இப்போதைக்கு அதை ஜெய்ப்பூர் டீம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜெய்ப்பூர் டீமுக்காக PKL சீசன் 12ல ஜெய்ப்பூர் டீமை கோச் பண்ண போறது நரேந்தர் ரேடு. ஒரு நல்ல விஷயங்க, நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க சஞ்சீவ் பலியான வெளியே எடுத்திருந்தாலும் நரேந்தர் உள்ள கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்டான மூவ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நிறைய பிளேயர்ஸ் பாட்னா டீம்ல இருந்து நிறைய பிளேயர்ஸ் அடுத்த சீசன் ஜெய்ப்பூர் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன் நம்ம சுதாகரன் கூட போனா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அண்ட் உங்களுக்கான கடைசி அப்டேட் இந்த வீடியோல. ஸோ 15th ஜூனியர் நேஷனல் கேம்ஸோட பாய்ஸ்க்கானதுல சாம்பியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹரியானா, கேர்ள்ஸுக்கானதுல வந்து பாத்தீங்கன்னா சாய் டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் அவ்வளோதான் நம்ம வீடியோ. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கிற மாதிரி தான் தெரியும். இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் நடக்கிறதுனால ரொம்ப வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடியுது. டோர்னமெண்ட்ஸ் நடக்காத நேரத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐடியா யோசித்து வச்சிருக்கேன். கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல நல்ல வீடியோல நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை, see you நண்பா.